இன்றைக்கி நம்மளோட சேனலில் கொத்து கொத்தாக கொட்டுற உங்கள் முடியவும் வெறும் டீ போடுற செகண்டில் ரெடி பண்ணி 2 நாளில் நிப்பாட்டலாம். இந்த ஹோம் ரெமடி ரொம்ப ஈஸியானது. இது கிச்சன் இன்க்ரீடியண்ட்டும் கூட. இதில் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் உங்களோட ஹேர் லாஸையும் கம்மி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட ஸ்கேல்பில் டேண்ட்ரஃபே வர விடாது. இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது கோல்டே ஆகாது. எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகும். எல்லா ஹேர் டைப் உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது ஹேர் லாஸ் மட்டும் கண்ட்ரோல் பண்ணாது, உங்களோட முடிக்கு நல்ல ஒரு திக்னஸையும் கொடுத்து ஹேர் க்ரோத்தையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹோம் ரெமெடி. இதை ரெடி பண்ணுறது காட்டிலையும் இதை யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப வித்தியாசமான மெத்தடு. ஸோ வீடியோக்குள்ளே போய் அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். எல்லாருக்குமே முடி கொட்டி தான் வளரும். முடி கொட்டினா தான் அந்த இடத்துல திரும்பவும் முடி வளரும். நீங்கள் ஒரு முடி கொட்டுதேன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அது 2 முடியாக திரும்ப வளர வைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் பேக்கில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படி தான் நானும் என் முடியை வளர்த்தேன். இந்த 3 வருஷத்தில் நான் எவ்வளோ ஹேர் பேக் உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். அந்த எல்லா ஹேர் பேக்கும் தான் என் முடியை க்ரோத் பண்ணி கொடுத்துச்சு. எனக்கும் முடி கொட்டாதா அப்படிலாம் நீங்கள் நினைப்பீங்களே, எனக்கு முடி கொட்டும். ஆனால் ஒரு முடி கொட்டுற இடத்துல திரும்ப 3 முடி வளர்றதுனால தான் என் முடி அடர்த்தியாகவும் மாறி இருக்குது, நீளமும் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் ரெகுலராக என் கூடவே சேர்ந்து ஹேர் பேக் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கும் கிடைக்கும். இன்றைக்கி இந்த ஹோம் ரெமெடி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது அதுதான் வெள்ளைப்பூண்டு. பூண்டு எதுக்காக நம்ம எடுத்துருக்குறோம் அப்படின்னா, இது ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள் தலையில் இருக்கக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லேருந்து டேண்ட்ரஃப் வரைக்கும் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுக்குறதுக்கும், உங்களோட ஸ்கேல்போட ரூட்ஸுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து ஹேர் லாஸை கம்மி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க வேணாம். 2 வெள்ளைப்பூண்டை மட்டும் உரித்து அதை நல்லா நச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் டீ தூளும் சேர்க்கலாம், இல்லை க்ரீன் டீ லீவ்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். இது 2ஐயும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எதுக்காக நம்ம டீ தூளும் பூண்டும் சேர்க்குறோம் அப்படின்னா, நம்மளோட ஹேர் லாஸை இன்ஸ்டண்ட்டாக கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறதுக்கு பூண்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி டீ தூளும் நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து முடியோட வேருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதுக்கும், ஹேர் லாஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல அது உடனே கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பட் இதில் நம்ம பூண்டு சேர்த்துருக்கிறதுனால இது நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு இச்சிங் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இது கூட நம்ம 3ஆவதாக சேர்க்க போகிறது அதுதான் ஃப்ளாக்ஸீட். ஃப்ளாக்ஸீடில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நம்மளோட முடிக்கு நல்ல ஒரு திக்னஸை கொடுக்கும், நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு க்ரோத்தை கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃப்ளாக்ஸீட் நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துருக்கிற டீ தூள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஃப்ளாக்ஸீடை இதோட சேர்த்துக்கலாம். பட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃப்ளாக்ஸீடு கொதிக்க கொதிக்க ரொம்ப திக்கான ஜெல்லி ஃபார்மில் மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால் முதல்ல டீ தூளையும் வெள்ளைப்பூண்டையும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ளாக்ஸீடை சேர்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஃப்ளாக்ஸீட் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஜெல்லி ஃபார்மில் இந்த மாதிரி மாற ஆரம்பிக்கும். அந்த டைமில் இது சூடாக இருக்கும்போதே இன்னொரு பாத்திரத்தில் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஓவரால் இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ளாக்ஸீட் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். அது போக ஆன்லைன் ஷாப்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது சூடாக இருக்குது, இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜெல் கொஞ்சம் திக்காக மாறிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் கரெக்டான அளவு. உங்களோட கையில் ஊற்றி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு திக்கான ஒரு ஜெல்லி ஃபார்மில் நல்ல லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் செம்மையாக இருக்கும். ஏன்னா இப்படி இருக்கிறது தான் நம்மளோட ஸ்கேல்ப்புக்குள்ளே இறங்கி முடியோட வேர் வரைக்கும் சீக்கிரமாக போகும். ஸோ இதனால் நம்மளோட ஹேர் லாஸும் கம்மியாகும். எதனால் ஒரு சிலருக்கு கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு முடி கொட்டுதுன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்பும் நம்மளோட ஹேரோட ரூட்ஸும் ரொம்ப வீக்காக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஆகும். ஸோ அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஜெல்லி ஃபார்மில் இருக்கக்கூடிய ஹேர் பேக்கோ, அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரே வாட்டர் டைப்பில் இருக்கக்கூடிய ஹேர் பேக்கோ நான் நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஹேர் பேக் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணுற மெத்தடு தான் ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கேல்ப்பில் கொஞ்சமாக இந்த ஹேர் பேக்கை ஊற்றிட்டு நீங்கள் இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களோட முடியோட வேர் வரைக்கும் சீக்கிரமாக இறங்குறதுக்கும், உங்களோட ஸ்கேல்ப்பில் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனை கொடுக்கறதுக்கும் இந்த ஹேர் க்ரோத் ரெமெடி உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது உங்களோட ஆயிலி ஹேர்லேயும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஹேர் வாஷ் பண்ணின மறுநாளும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை மட்டும்தான் கொடுக்கும். நீங்கள் ஒரு மிரர் முன்னாடி உட்காந்து அழகாக ஜாலியாக அப்ளை பண்ணலாம். இதை அப்ளை பண்ணும்போது உங்களோட ஸ்கேல்ப்பில் நல்ல ஒரு சில்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு ஹேர் பேக் அப்ளை பண்ணுற ஃபீலே கொடுக்காது. ஏதோ ஒரு ஆயில் மசாஜ் பண்ணுற ஒரு
ஒரு ஃபீல் கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட ஸ்கேல்ப்புக்குள்ளேயும் நல்லா இறங்கும்போது அது உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியவும் கொடுக்கும். ஏன்னா இதில் நம்ம டீ தூள் சேர்த்துருக்குறோம் இல்லையா, அது ரொம்பவே நல்லது. உங்களோட முடிக்கும் சரி, உங்களோட முடியோட ரூட்ஸுக்கும் சரி, உங்களோட ஸ்கேல்ப்புக்கும் சரி. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் டீ தூள் சேர்த்துருக்கிறதுனால உங்களோட ஒயிட் ஹேரை கம்மி பண்ணுறதுக்கும், உங்களுக்கு க்ரே ஹேர் இருந்துச்சு அப்படின்னா அதை பிளாக்காக மாற்றி கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஹோம் ரெமெடியை இந்த சீசனுக்கு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஹேர் லாஸ் குறையும். அதை நீங்களே ஃபீல் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கும் கமெண்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி உச்சந்தலையிலிருந்து முடியோட எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை நீங்கள் ஒரு கொண்டை போட்டு வச்சுட்டு 20 நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஆயிலி ஹேரில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஷாம்புவோ சிக்கக்காயோ யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணினதுக்கு மறுநாள் ஆயில் இல்லாத தலையில் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஜஸ்ட்டு உங்கள் முடியை வாஷ் பண்ணிட்டால் மட்டும் போதும். நீங்கள் ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. நான் இன்றைக்கி ஆயில் வைக்காமல் யூஸ் பண்ணதுனால இது ஜஸ்ட்டு வாஷ் மட்டும் பண்ணிக்கிறேன். இந்த ஹோம் ரெமெடியை நீங்கள் 2 விதமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஆயில் வச்சுட்டும் யூஸ் பண்ணலாம், ஆயில் இல்லாத ஹேர்லேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்போவுமே ஹேர் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் அவசரமாக எங்கேயாவது கிளம்புறோன்னு ஹேர் வாஷ் பண்ணிடுவீங்க. ஸோ மறுநாள் உங்களுக்கு டைம் கிடைக்கும்ல. ஸோ அந்த மாதிரி டைம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த ரெமெடியை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஹேர் லாஸையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், உங்களுக்கு ஹேர் க்ரோத்தையும் கொடுக்கும். ஸோ யூஸ் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாரத்தில் 2 நாள் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் ஹேர் பேக்கை சேஞ்ச் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா ஒரே ஹேர் பேக்கை நம்ம லைஃப் லாங்கும் ஃபாலோ பண்ண முடியாது. ஹேர் பேக்கையும் மாற்றி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.